அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது ஜூலை மாத ராசி பலன்கள். முதலில் ஜூலை மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி. அதே போல சூரிய பகவான் மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் ஜூலை மாதம் 16ஆம் தேதி. ஜூலை மாதம் 18ஆம் தேதி கடகமனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிலையை அடைகிறார். செவ்வாய் பகவான் சிம்ம மனையில் வீற்றிருக்கிறார் அல்லவா, கேதுவோடு சேர்ந்திருக்கார். அந்த செவ்வாயினுடைய பயிற்சியானது ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷப மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். ஸோ இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று மிதுன மனைக்கு பயிற்சியாகிறது. ராகு பகவான் கும்பமனையிலும் கேது பகவான் சிம்ம மனையிலும் இருக்க சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த ஜூலை மாதத்தின் தொடக்கத்தில் கன்னிமனையில் பிரவேசிக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஜூலை மாதம் என்ன நடக்கும், என்ன பலன், எப்படி இருக்கணும் என்பதை பற்றியும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். ஆனால் வருகின்ற 13/7/2025 அன்று உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். அப்போது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிப்போச்சு. இன்னுமே அப்படியே மந்தமாக தான் இருக்குது. இன்னும் இந்த சுறுசுறுப்பு எடுக்கலை, அப்படியே ஒரு ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் 13க்கு அப்புறம் ஸ்பீடு எடுக்க ஆரம்பிக்குது. சுறுசுறுப்பாவீங்க. மந்தமாக இருந்த விஷயங்கள், டல்லாக இருந்த விஷயங்கள், சோம்பேறித்தனமாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் உடைத்தெறிக்கப்படும். இப்போ சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. வீரம் விவேகம் வரும். வேகமாக செயல்படுவீங்க. அப்போது என்ன, இப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிறது சனி பகவான் நல்லது தான். அப்போ முயற்சிகள் பலிதமாகும். தடைப்பட்ட விஷயங்கள், மெதுவாக நடந்த விஷயங்கள் நல்ல டக்கு நடக்க போகுது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ட்ராவல் உண்டு. வியாபாரம் நல்ல நுணுக்கங்கள் நல்லா இருக்கும். வியாபார புத்தி அதிகமாக இருக்க போகுது. மனசில் இருந்து வந்த கவலைகள் நீங்க போகிறது. ஏதோ ஒரு வகையில் நன்றாக இருக்க போகிறீர்கள். ஆனால் அதே வக்ரமாக இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது என்பதை இந்த மகர ராசி என்பவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறார். 2ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறது. அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அங்கே ராகு இருக்காரா, அப்போ ஏற்கனவே ஒரு ராகு வேற அங்கே இருக்குது, ஒரு பாம்பு கிரகம் இருக்குது. அப்போ குடும்ப விஷயத்தில் உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை வெளியே யாரும் பகிரக்கூடாது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுடைய ரகசியங்களை மற்றவர்களுக்கு பகிரக்கூடாது இந்த மகர ராசி என்பர்கள். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் இந்த மாதம். ஏன் சொல்கிறேன்னா, சனி பகவான் வக்ரமாயிட்டார். அங்கே ஒரு ராகு பாம்பு கிரகம், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அங்கே உட்கார்ந்துருக்கு. உங்களை பார்த்துட்டே இருக்குது, கூடவே இருக்குது, குடும்பத்திலேயே உட்கார்ந்துருக்கு. 7ஆம் அதிபதி பாருங்கள், 7ஆம் இடத்துல வக்ர நிலையில் புதன் உட்கார்ந்துருக்கார். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போது ஒரு தொந்தரவுங்கிறது இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் அனுசரணையாக போங்க. குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். பணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பணம் இல்லை, பணம் நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஆனால் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருந்தால் மகரத்துக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன்.
4ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் அதிபதி 4 அப்படின்னா வீடு வண்டி வாகனத்துக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள அந்த கிரகம் 8ஆம் இடத்துல கேதுவோட இருக்கு. அப்போ என்ன, உங்கள் வீட்டில் சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு போகணும், அவங்கள பற்றி கேர் எடுத்துக்கணும், அவங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும், அவங்களோட சண்டை சச்சரவு போகக்கூடாது. ஸோ இப்படி சகோதர விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வதும், 4க்குரியவன் 8ல் போய் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக இந்த மகர ராசி என்பவர்கள் தவிர்ப்பது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். மகர ராசி மகர லக்ன அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, அதுவும் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன். அந்த சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கார், ஸ்தான பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார். அப்போ சுக்கிரன் சுகம், சுகம் அதாவது சுகத்தை பேணி காப்பதற்காக தன்னுடைய தனக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போது சுக்கிரன் சொகுசு சார்ந்த விஷயங்கள், அதுவும் குறிப்பாக 5ஆம் இடத்திலேயே வலிமையாக இருக்கிறதுனால குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். குழந்தைகள் ஆசைகள் நிறைவேற்றுவது, குழந்தைகளுக்காக நீங்கள் இந்த மாதம் அவங்களுக்காகவே செலவு எடுப்பது, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பது. ஸோ இப்படியே இந்த மாதம் சிறப்பு பெறும். குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறாங்க. படித்த உடனே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை ஆகி ஒரு அரியர் விழுந்திருக்கு அப்படின்னா இப்போ அதை முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ண உணர்வை கொடுத்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மகரத்துக்கு சிறப்பு. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேலையில வரும். திடீர் வேலை வாய்ப்பு, திடீர் ப்ரமோஷன், நினைச்ச இடத்துக்கு மாற்றம், ஒரு சிலர் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள், தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு, பணம் வரக்கூடிய அமைப்பு, மறைந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம், ஷேரில் திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மகரத்துக்கு அமையும். 10ஆம் அதிபதியும் அவரே தான். 5க்குரியவனும் அவனே 10. அப்போ 10க்குரியவன் வலுப்பெறுகிறது, குருவினுடைய பார்வை பெற்றிருக்கிறது. ஒரு வகையில் நல்ல தன்மை, ஒரு மாற்றம். எந்த மாற்றம் கூடவே, அதாவது இருக்கிற ஜாப்ல அங்கேயே மாறலாம், துறை ரீதியான மாற்றம் இருக்கலாம், அல்லது இன்னொரு வேலை மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் இடமாற்றம் செய்து மாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் எது வந்தாலும் அது நல்லதுக்காகவே. இனி மகரத்துக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காகவே அது நடக்கும். அதனால் எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். 12ஆம் இடத்தை, அதாவது 12ஆம் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12 என்பது நகருதல், 12 என்பது வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு அமைப்பு. அப்போ வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மகரத்துக்கும் சாதகமாக இருக்கும். விசா கிடைக்கும், அல்லது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும், வெளிநாட்டு நண்பர்கள் கிடைக்கும், அல்லது ரொம்ப நாளாக ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும், ஒரு ட்ராவலிங் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக, படிப்பு ரீதியாக. ஸோ எப்படியாவது ஒரு வகையில் வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய கொடுப்பினைகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதே மகர ராசி என்பர்கள் எப்போ நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, யாருக்காவது இந்த மகர ராசி என்பர்கள் சூரிய திசை நடக்குது. இந்த சூரிய திசை நடக்கும்போது கொஞ்சம் ஒரு வலியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கத்தான் செய்யும்.
ஸோ சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஒரு ஈக்கு வச்சு ஒரு கோலம் போட்டு பொறுமை காத்து இது சரியா தவறா என்று யோசித்து செய்யணும். யாரு? சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் தந்தையினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை வழிபடும் போது மனதில் உறுதி இருக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் வேறுபடும். இந்த கோச்சார பலன்களை தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு பாருங்க, சரியாக பொருந்தி வருகிறதா அப்படின்னு செக் பண்ணுங்க. பொருந்தி வரலை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் புத்திநாதன் 6, 8, 12ஆம் இடத்தோட தொடர்பு அல்லது அதிபதி தொடர்போட இருக்கும், அல்லது பாவ கிரகங்களுடைய இணைப்பில் இருந்து தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கணும் என்கின்ற விதி அமைப்பு நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு. அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா என்னுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போதான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.